மக்கள்ங்கிறது தான் பாயிண்ட். அப்படி இருக்கக்கூடியது தேர்தல் சமயத்திலும் சரி அதற்கு பின்னரும் சரி மக்களை போய் சந்திச்சுட்டு தான் இருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி. ஆனா மக்களை சந்திக்காத ராஜாத்தி ராஜா அப்படின்ற விமர்சனத்தை பிரியங்கா காந்தி முன்வைக்கிறாங்க. எந்த அடிப்படையில் மக்களை எங்க சந்திச்சாரு அவரு? எந்த ஊர்ல மக்களை சந்திச்சாரு சொல்லுங்க. ஏதாவது இல்ல பரப்புரையில இப்ப யாரை சந்திக்கிறாரு பிரதமர்? ரோட்ல போறாரு, ரோட் ஷோல. நீங்க மக்களை சந்திக்கிறது இருக்கட்டும், பத்திரிகைக்காரங்களை கூட சந்திக்க பயந்தவர் அவர். அவரை போய் நீங்கள் ஏதோ மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அடுத்து நிர்மலா சீதாராமன் எந்த தொகுதியில் நிற்கிறாங்க? நிர்மலா அவங்க போட்டியிடல. ஏன் உங்க கட்சி போட்டியிடல? இல்ல இந்த கேள்விய யாரு எதிர்கட்சிக்கு தலைவர்னு சொன்னா அவங்கள சொல்லிருக்கலாம், ஏன் சோனியாவை சொன்னாங்க? ஒரு நிமிஷம் ரமேஷ் சைதராமன், நீங்க பேசும்போது நான் பேசல. ஒரு விஷயம், இப்படி போட்டியிடாம இருந்தா தப்புன்னு ஆரம்பிச்சவர் யாருன்னா நரேந்திர மோடி. அப்ப அவர் என்ன பண்ணணும்னா தான் வீட்டில் இருக்கக்கூடியது சுத்தமா வச்சுக்கிட்டு தானே பேசணும். அவங்க ஒரு பெரிய பொறுப்பில் இருக்காங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர். அவங்க புகுந்த இடம், பிறந்த இடம், எல்லா இடத்துலையும் அவங்க போட்டியிடலாம். ஏன் போட்டி இல்லைன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணுமே தவிர, அங்கே தான் போட்டி இல்லையே. அவங்க மல்லிகார்ஜுன கார்கேயும் போட்டியிடலை, சோனியா காந்தியும் போட்டியிடலை. அவங்க யாரையும் கேள்வி கேட்கல. நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. உங்களுக்கு அந்த தார்மீக தைரியம் இருக்கா? ஒன்று. ரெண்டாவது, ஓபிசி இடஒதுக்கீடு அவர் சொன்ன மாதிரி ஈஸியான விஷயம் இல்லை. திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி சொன்ன மாதிரி, நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதும்போது 5 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஒரு 4-4.5 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. ஒரு 2000 பேர் அதுலேருந்து பாஸ் பண்ணுறாங்க. அதுலேருந்து அப்புறம் அவங்க அதில் ஒரு 20,000 பேர் மெயின் எக்ஸாமுக்கு போவாங்க. அதில் 2000 பேரோ 3000 பேரோ எடுத்து இன்டர்வியூவுக்கு வந்து அதில் 1000 பேர் 700 பேர் 800 பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க. போன ஆண்டு மே மாதத்தில் மட்டும் 33 பேர், அதில் 13 பேர் செக்ரட்டரி லெவலில். ஏங்க உங்களுக்கு யாருன்னு சொன்னால் அவன் அப்ளை பண்ணோன்னு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுறீங்க. இவன் இதுக்காக 2 மாதம் 3 மாதம் 10 மாதம் 7 வருஷம் 8 வருஷம் அட்டெம்ப்ட் அடித்து எழுதுனவங்களெல்லாம் தூக்கி போட்டுட்டு ரிசர்வேஷனை காலி பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது இவங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன், அதில் ரிசர்வேஷன் வச்சா கெட்டு போயிருமா? அப்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் என்னது? ரிசர்வேஷன்னா தகுதி இல்லாமல் வந்துடுவாங்கிறது தானே. ஏன் ஓபிசியில் உங்களால் இந்தியா முழுவதும் அல்லது எஸ்சியில் எஸ்டியில் தகுதியான நபரையே உங்களால் கண்டுபிடிக்க முடியாதா? அதை விடுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் ஓபிசிக்கு ரிசர்வேஷன் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் ஓபிசிக்கு ரிசர்வேஷன் இருக்குது, உண்டு தானே. மெடிக்கல் காலேஜ் சீட்டில் 15% ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய 15% சீட்டுகளை சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்குது. அதுக்கு மட்டும் ஏன் ஓபிசி ரிசர்வேஷன் இல்லை? ஏன் நீங்கள் ஒத்துக்க வேண்டியதானே? கோர்ட்டில் போய் தானே ஜெயிச்சுட்டு வந்தோம். நீங்கள் எப்படி ஓபிசிக்காக நிற்கிறோம் நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? கரெக்டுப்பா, 2லையும் இருக்குப்பா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எடுத்துக்கிட்டதுலேயும் இருக்குன்னு சொல்லாமல் அதை தடுத்து நிறுத்தித்தான் நீங்கள் வந்து அஃபிடவிட் போட்டிங்க. அதை தாண்டி தான் வந்தாங்க. நான் இப்போ அவர்கிட்ட என்ன கேட்குறேன், சென்ட்ரல் பப்ளிக் செக்டார், அவர் பியூரோக்ராட், அவருக்கு தெரியும் நான் ரொம்ப சாதாரணமான ஆள். 13 லட்சம் பேர் மோடி ஆட்சிக்கு வரும்போது 13 லட்சம் பேர் நிரந்தர தொழிலாளிகள் இருந்தாங்க. இப்போது 9 லட்சம் பேர் இருக்காங்க. மீதி எல்லாம் ஒப்பந்த தொழிலாளிகளாகவும் அவுட் சோர்ஸ்லேயும் போயிருக்காங்க. இந்த 4 லட்சம் பேரில் இருக்க வேண்டிய எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்க யாரும் போக முடியாமல் பண்ணிட்டாங்க. இதுக்கு பேர் என்னதுன்னு கேட்குறேன். நீங்கள் யார் பேரை சொல்லி ஒப்பாரி வைக்கிறதெல்லாம் பிரச்சனை. ஒப்பாரி வச்சுக்கிட்டே ஒருத்தரை கொலை பண்ணிட்டா அது சரியாயிருமா? இவர் ஒப்பாரி வச்சாருன்னு தான் பேசுகிறீங்களே தவிர அவர் கொலை பண்ணார். ஓபிசிக்கான ரிசர்வேஷனை கொலை செய்தவர், இல்லாமல் செய்தவர் நரேந்திர மோடி. அது எதில் இருந்தெல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸரில் இருந்து, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ல இருந்து, பப்ளிக் செக்டாரில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வர கொன்னவர் நரேந்திர மோடி. ஓகே ஓகே திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி சுருக்கமா சொல்லிடுங்க. அதாவது ஒரே ஒரு பாயிண்ட், செக்ரட்டரி லெவல் செக்ரட்டரி லெவல் செக்ரட்டரி லெவல் போஸ்ட்டை பற்றி சொன்னாங்க. 91, 92, 93, 96, 98 வரை கூட செக்ரட்டரி லெவல் போஸ்ட்ல வந்து லேட்ரல் என்ட்ரி இருந்துச்சு. அந்த லேட்ரல் என்ட்ரியில காங்கிரஸ் ஆட்சி செய்த ஆட்சியில எல்லாரும் இருந்தது. நான் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பத்தி நான் சொல்லலை.
ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை, அதுல ஓபிசி கிடையாது, எஸ்சி கிடையாது, எஸ்டி கிடையாது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் வெல்ஃபேர்ல உள்ள கமிஷனுடைய செக்ரட்டரி ஈக்குவல் டு ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருந்தாங்க. நான் அவங்க கூட வேலை செஞ்சிருக்கிறேன். ஆக அந்த இடத்துல ஏன் ரிசர்வேஷன் கொண்டு வரல? தயவு செய்து இல்ல, நீங்க கூடயே வேலை செஞ்சிருக்கீங்க. ஒரு பேரை சொல்லுங்க. அவர் எங்க இருந்து வந்தாரு? கிருஷ்ணன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில அங்க செக்ரட்டரி இருந்தாரு. அதுக்கு பிறகு நேஷனல் கமிஷன் ஃபார் அதான் சொல்றேன், லேட்டரல் என்ட்ரில வர நீங்க சொல்றது ஐஏஎஸ் ஆபீசரா? கிடையாது சார். நான் தான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேனே உங்களுக்கு. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ல யார் வந்திருந்தாலும் அவங்களுடைய சர்வீஸ் ப்ரோக்ரஷன், அவங்களுடைய நம்பர் ஆஃப் இயர்ஸ் சர்வீஸ் புட்டின், அதுக்கப்புறமேட்டு அவங்களுடைய ஏசிஆர், ஒரு ஏசிஆர் வந்து தப்பான ஒரு ஏசிஆர் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் நினைச்சார்னா ஒரு ஐஏஎஸ் ஆபீசரை வந்து பினிஷ் பண்ணிருக்க முடியும். அந்த மாதிரி அவங்களோட ஏசிஆர்ல ஒரே ஒரு கேள்வி டவுட்ஃபுல் இன்டெகிரிட்டி எழுதிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செக்ரட்டரி ஆகவே முடியாது சார். ஆக மொத்தம் எதனால இத சொல்ற வரேன்னா, இன்னைக்கு அந்த லேட்டரல் என்ட்ரி அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் தான் இருந்துச்சு. நான் பேரைய சொல்லிட்டேன் நானு. திரு கனகராஜ் தயவு செய்து அதை வெரிஃபை பண்ணிக்கிட்டோம். ஆக மொத்தம் எங்களை பொறுத்தவரை இந்த ஒர்க் சார்ஜ் போஸ்ட்கள்ல எப்பொழுதுமே முடியாது அன்லெஸ் ரெக்ரூட்மெண்ட் ரூல யூபிஎஸ்சியும் டிஓபிடியும் சேஞ்ச் பண்ணணும். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி வந்த அந்த அனுபவத்துல நான் சொல்றேன் உங்களுக்கு. ஒரே ஒரு விஷயம் அவர் சொன்னாரு, பிரதமர் நினைச்சாருன்னா ஒரு ஐஏஎஸ் ஆபீசரை ஃபினிஷ் பண்ணிட முடியும் அப்படின்றது. இந்த ஃபினிஷ் பண்றது அப்படின்னா என்னன்றத மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். எப்படி வந்து அசோக் லவாசா ஃபினிஷ் பண்ணப்பட்டாரோ, மற்ற தேர்தல் ஆணையர்கள் நியமனம் எப்படி ஃபினிஷ் செய்யப்பட்டதோ அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணுவாங்க போல தெரிய வருகிறது. ஒரு நாட்டு சோனியா காந்தி எத்தனை பேரை ஃபினிஷ் பண்ணாங்கன்றதை நான் ரெக்கார்ட் எடுத்து கொடுக்கிறேன். யூபிஏ 1ல யூபிஏ 2ல எத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் ஜவஹர்லால் நேரு கிட்ட போற மாதிரி சோனியா காந்தி எத்தனை ஆட்சி இருக்கீங்க? 10 வருடங்களாக சோனியா காந்தி சோனியா காந்தி யாரை கிளியர் பண்ணாங்க? மன்மோகன் சிங் திரும்ப சொன்னீங்க அந்த அடிப்படையில அவங்க ஃபினிஷ்ங்கற வார்த்தை எந்த காங்கிரஸ்காரனும் சொல்லல சார். ஒரு கேபினட் மினிஸ்டரோட ஈக்குவல் ரேங்க்ல அவங்க யார் யாருக்கு என்னென்ன இன்ஜஸ்டிஸ் பண்ணாங்கன்ற ரெக்கார்டே இருக்குது. எடுத்து போய் பாருங்க.